ஹலோ நேயர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்கோ? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களுக்கு பாலாக்கீரை மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்ட்டு காட்டி கொடுக்குறேன். நான் இங்கே ஒரு கட்டு பாலாக்கை க்ளீன் பண்ணிவிட்டு மண் இல்லாமல் 2க்கு 3 தடவை கழுவிட்டு பொடி பொடியாக நெருக்கி அதை முங்குற அளவுக்கு தண்ணி வச்சு அடுப்பில் வேகிறதுக்கு வைக்கிறேன். அது வெந்து வரத்துக்குள்ளே நாங்கள் இதுக்கு ஒரு மசாலா அரைச்சி ரெடி பண்ணிக்கணும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பை ஊற வச்சுருந்தேன். அதை மிக்சி ஜாரில் போட்டுண்டு அது கூட ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல், 2 இன்ச்சு இஞ்சி, அப்புறமா காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய். இங்கே 4-5 பச்சை மிளகாய் எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ காரத்துக்கு எடுத்துக்கலாம் நீங்கள். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறம் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லது. கட்டி பெருங்காயம் ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும், டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. பவுட்ரு கூட சேர்த்துக்கலாம், பட் கட்டி பெருங்காயம் எப்படி எனிவே அரைக்கிறோம் இல்லையா, நல்லா வரும். அரைக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ பாலாக்கீரை கூட நல்லா வெந்திருக்கு. இப்போ அரைச்சிட்ட மசாலாவை அதுக்கு சேர்த்துண்டு ஒரு 2 நிமிஷம் அதை கொதிக்கிறதுக்கு விடணும். எதுக்குன்னா அப்புறமா இதுக்கு கட்டியாக தயிர் சேர்க்கணும். அதுக்கு முன்னே இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கொதி வந்தப்புறம் பிறகு ஒரு 1/2 கப்பு இல்லைந்து 1 கப்புக்கு தயிர் சேர்க்கணும். தயிர் சேர்க்கறதுக்கு முன்னே தேவைப்படுற உப்பு சேர்த்துட்டு பாருங்கள், கட்டியாக இருக்கணும் தயிர், புளிப்பு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துட்டு நல்லா கடைஞ்சிட்டு கொதிக்கிற இந்த பாலாக்கு குழம்புக்கு சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்தப்புறம் ரொம்ப கொதிக்கக்கூடாது, நுரைச்சிண்டு வந்தால் போதும். நிறையா நீங்கள் கொதிக்க வச்சுட்டாக்கா அது தனியாக விட்டுனுடும். அதனால எட்ஜில் எல்லாம் நுரைச்சின்னு வந்த உடனே ஒரு சூப்பர் தாளிப்பு கொடுத்துட்டாக்கா சுட சுட சாதத்துக்கு இந்த மாதிரி மோர் குழம்பு போட்டுன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பாருங்க, கடுகு ஒரே ஒரு வரமிளகாய் போட்டுட்டு தாளிச்சிருக்கேன். இப்போது மோர் குழம்பு சாப்பிட்றதுக்கு ரெடி. இப்போ இது கூட சைடில் காராமணி சுண்டல் கூட செஞ்சு காட்டுறேன். அந்த சுண்டலுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கணும். இஞ்சி, பச்சை மிளகா, ஒரு 1/2 கப்பு அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துண்டு தண்ணி போட்டுக்காமையே குறான்னு அரைச்சி எடுத்துக்கணும். கூட கொத்தமல்லி தாயை கூட சேர்த்துக்கோங்க. இது நைஸாக அரைப்படக்கூடாது, 1-2 கோர்ஸாக அரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இங்கே காராமணி 1 கப்பு, ஒரு 1/4 கப்புக்கு பயிறு, கொஞ்சம் உண்டு கொள்ளு எல்லாம் ராத்திரியே ஊற வச்சுட்டு காரத்தில் குக்கரில் நல்லா வேக வச்சு தண்ணி வடித்து ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். இப்போது இதுக்கு ஒரு வானலில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, துளி உண்டு பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு கடுகு வெடிஞ்ச உடனே வேக வச்சுருக்கிற காலெல்லாம் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருந்து பாருங்கள். இப்போ குறான்னு விட்டு பச்சை மிளகாய், தேங்காய் எல்லாம் அதெல்லாம் சேர்த்துட்டு தேவைப்படுற உப்பு கூட போட்டுவிட்டு நல்ல ஒரு ரவுண்டு மிக்ஸ் பண்ணுங்க. அந்த காரம் அந்த காலெல்லாம் இழுத்துக்கணும். இப்போ ஃபைனாக மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு வெந்தப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ சுட சுட பரிமாறின்னு இருக்கேன் பாருங்க. நான் இன்றைக்கி தெனை அரிசியை வேக வச்சு சாப்பிட்றதுக்கு வச்சுருக்கேன். அது கூட சுண்டல், இப்போ சூடாக பண்ணியிருக்கிற மோர் குழம்பு சேர்த்துட்டு நல்லா பிசிஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான் இங்கே மில்லட் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஒயிட் ரைஸில் கூட சாப்பிட்லாம். அப்புறம் கூட ஒரு லோட்டா தண்ணி, மோர். ஹெல்த்தியான லஞ்ச் பிளேட்டு மத்தியானத்துக்கு ரெடி. கூட வெள்ளரிக்காய் கூட வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஹெல்த்தியாக பண்ணி சாப்பிட்டா உடம்புக்கும் நல்லது. வெயிட் லாஸ் பண்ணிக்கணுன்றவா கட்டாயமாக இந்த மாதிரி சுண்டல், வெள்ளரிக்காய் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்ணும். நீர் மோர் என்றைக்கும் நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.